வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட நேச்சர் பவர் பப்பாயா சோப், பப்பாளி சோப் மற்றும் படகு பறிமுதல் செய்தது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி நகர் உட்கோட்டம் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திரேஸ்புரம் பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் கொண்டு செல்வதாக தூத்துக்குடி கியூப் பிரிவு ஆய்வாளர் விஜய அனிதா அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமர், தலைமை காவலர்கள் இருதய ராஜ்குமார், இசக்கிமுத்து, காவலர்கள் பழனி, பாலமுருகன், கபிரியல் ஆகியோர் இரவு ரோந்து அலுவல் செய்த போது திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தின் வடக்குப்புற உள்ள வாடையில் இன்று 12/5/2026 இரவு 9:15 மணிக்கு இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக பதிவு எண் இல்லாத 2 இன்ஜின் பொருத்தப்பட்ட பைபர் படகில் ஏற்றிக் கொண்டிருந்த பப்பாளி நேச்சர் பவர் பப்பாயா சோப், வாசனை சோப் 1200 எண்ணம், 5 அட்டை பெட்டிகள் மற்றும் படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது. எதிரிகள் அனைவரும் தப்பி ஓடிவிட்டார்கள். கைப்பற்றப்பட்ட பப்பாயா சோப் மதிப்பு சுமார் 5 லட்சம் ஆகும்.